உங்க பேரு என்ன ஐயா? மகாலிங்கம். மகாலிங்கம். இப்ப காதலர் தினம் வருது இல்லையா? சோ பிப்ரவரி 14 காதலர் தினமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு யாருக்காச்சும் நீங்க விஷ் பண்ணணும், காதலர் தின வாழ்த்துக்கள் சொல்லணும்னா நீங்க யாருக்கு விஷ் பண்ணுவீங்க, என்ன விஷ் பண்ணுவீங்க? எங்க ஒய்ஃபுக்கு தான் விஷ் பண்ணுவேன். ஒய்ஃபுக்கு விஷ் பண்ணுவீங்க. சோ நீங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். சோ என்ன விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இங்கிலீஷ் சொல்ல தமிழ்ல சொல்றேன். வீட்டில் வந்து கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு காதலர் தின வாழ்த்துக்கள்னு சொல்லுவேன். காதலர் தின வாழ்த்துக்கள். என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கீங்க நீங்க இந்த காதலர் தினத்துக்கு? மோதிரம் வாங்கி கொடுப்போம். மோதிரம் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன். ஓகே. சோ உங்களை பொறுத்தவரை காதல்னா நீங்க என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? சோ காதல்னா என்ன? காதல்னாக்கா ஒருத்தர் மனசை புரிஞ்சுக்கிறது தான் காதல். மனசை புரிஞ்சுக்கிறது தான் காதல். சோ நீங்க உங்க ஒய்ஃப் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? 22 வருஷமா லவ் பண்ணி. 22 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, இப்போ உள்ள யங் ஜெனரேஷனுக்கு நீங்க காதலுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும், லவ்வர்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? அட்வைஸ் கொடுக்கணும்னாக்கா நிறைய பேர் பார்க்குறேன் தப்பான விஷயம் பண்ணுறாங்க. அது மாதிரி விஷயம் பண்ணக்கூடாதுன்னு என்னோட விருப்பம். ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ உங்களுக்கும் எங்களோட டீம் சார்பா காதலர் தின வாழ்த்துக்கள். அக்கா, நீங்க உங்க காதலர் தினம் வருது வர புதன்கிழமை. ஸோ உங்க ஹஸ்பண்டுக்கு ஏதாவது சொல்ல விரும்ப ஆசைப்படுறீங்களா? ஏங்க ஏங்க சொல்ல லவ் மேரேஜ் அக்கா, அப்ப நீங்க கன்ஃபார்ம் ஏதாவது சொல்லி ஆகணும்க்கா. நீங்க கன்ஃபார்ம் ஏதாவது சொல்லி ஆகணும். சரி, அவர் உங்களை எப்படிக்கா ப்ரொபோஸ் பண்ணாரு? எங்க ப்ரொபோஸ் பண்ணாரு? ஏதாவது ஞாபகம் இருக்கா? இதே பீச்ல. ஐயோ பாத்துக்கோங்க, இது மெரினா பீச். சோ மெரினா பீச்ல அக்காவை ப்ரொபோஸ் பண்ணிட்டாரு அவர் ஹஸ்பண்ட். சோ என்னக்கா சொன்னாரு? மறந்து போச்சா? ஐயோ. சோ பாருங்க அங்கிள் ஆன்ட்டி மறந்துட்டாங்க. நீங்க என்னன்னு போய் வீட்டுல கேளுங்க, ஏமா நீ மறந்த. சோ எவ்வளவு வருஷமா லவ் பண்ணிருக்கீங்க? 27 வருஷம். கல்யாணம் 27 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு வருஷம் லவ் பண்ணிருந்தீங்க? கொஞ்ச நாள் தான். லவ் பண்ண கொஞ்ச நாள்லயே கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஓகே, சூப்பர்க்கா. அட்வைஸ் கூட என்ன சொல்றீங்க? லவ் பண்ண தப்பு கிடையாது. லவ் பண்ணலாம், அது பெற்றவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுங்க. பெற்றவங்களோட அக்கா என்ன சொல்றாங்கன்னா, லவ் பண்ணுங்க தப்பு இல்ல, பெற்றவங்களோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணுங்க. சோ பெற்றவங்களை கன்வின்ஸ் ஆகனாலும் கன்வின்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லதுன்றாங்க அக்கா. பவித்ரா. சரி, ஓகே. இந்த பிப்ரவரி 14 காதலர் தினம் வருது. சோ எல்லாத்துக்குமே தெரியும். சோ நீங்க உங்களை லவ் பண்றவங்களுக்கு மேரேஜ் பண்ணிருக்கீங்க இல்லையா? லவ் பண்ணி சோ அவங்களுக்கு நீங்க விஷ் பண்ணணும்னா என்ன விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன விஷ் பண்ணணும்? விஷ் பண்ற ஐடியாவே ஃபர்ஸ்ட் எனக்கு வரல. அது அப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. லவர்ஸ் டே வருது, எங்கேயா போகணும், கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு. இப்ப அவ்வளவுதான். அதோ பீச் கடை பாப்பா இருக்கு, அது அப்படியே போகுது. கல்யாண நாள் தான் ஸ்பெஷல் எனக்கு பொறுத்தளவுக்கு. லவர்ஸ் டே எல்லாம் ஸ்பெஷல் இல்ல, ஸ்பெஷல் கிடையாது. சோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல காதல்னா என்ன? காதல்னா அது ஒரு நல்ல விஷயம். ஆனா அது நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி எனக்கு பிடிக்கல. என்னை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் லவ் தான். அவருக்கு செகண்ட் லவ், எனக்கு ஃபர்ஸ்ட் லவ்னால அது பிரேக்கப் ஆகலாம் எனக்கு தெரியல. சோ அது எனக்கு அவ்வளவு தெரியல. என்னை பொறுத்தவரை ட்ரூ லவ் இது, அவ்வளவுதான். இந்த ஜெனரேஷனுக்கு நீங்க காதல் பத்தி ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க அவங்க ஜெனரேஷனுக்கு நான் கொடுக்க விரும்பல. டைம் பாஸ் லவ் பண்றாங்க. இன்னொன்னு பேக்கெட் மணி, அந்த இதுக்கு. இன்னொன்னு சுத்தணும், அது 2K அந்த இதுல போறாங்கலாம். எல்லாம் 2K கிட்ட வழி மாறி போயிட்டு இருக்காங்க. இன்னொன்னு முடிஞ்சிச்சுன்னா அடுத்த லவ் சேர்க்கல இன்னொன்னு கூட இருப்பாங்க. அதனால நான் இந்த ஜெனரேஷனுக்கு எதுவுமே சொல்ல விரும்பல. லவ் பண்றீங்களா, அதை கடைசி வரைக்கும் எப்படி எடுத்துட்டு உங்களால கல்யாணம் பண்ண முடியும்னா லவ் பண்ணுங்க, எல்லாம் பண்ணாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எதுக்கு அந்த பொண்ணையும் கஷ்டப்பட்டுட்டு அந்த பையனையும் எல்லாரும் தான் கூட சொல்லுவேன். பொண்ணு யோகியம், பையன் இதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஓகே, சூப்பரா சொன்னீங்க. சோ இப்போ நீங்க கல்யாணம் ஆனனால நான் உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேக்குறேன். சோ நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியும் கல்யாணத்துக்கு ஆனதுக்கு அப்புறமும் அந்த லவ் அப்படியே கன்டினியூ ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல மாத்தணும்? நிறையவே சேஞ்சஸ் இருக்கு. அப்பெல்லாம் தனக்குன்னு எதுவுமே பண்ணிக்க மாட்டோம். அது அப்படியே சம்பாதிக்கிறோம், செலவு பண்றோம். அப்படி இப்போ நிறைய நம்மளுக்கு இது இருக்குல்ல, ஃபேமிலி பார்க்கணும். இப்போ ஹவுஸ் கட்டிட்டு இருக்கோம், ட்ரீம் ஹவுஸ் மாதிரி. அது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டிட்டு இருக்கோம். இனி பாப்பா வளர்றா, அது அப்படியே போயிடும். அந்த லவ்ன்றது இருக்கும். லவ்ன்றது எப்படின்னா எங்கேயா கூட்டுறது, ட்ரெஸ், அதுதான் லவ்வா வருமே தவிர அந்த சுத்துறது பாக்குறது அதெல்லாம் குறைஞ்சிரும். லவ் ஆனா இருக்கும், அது குறையாது. அவ்வளவுதான்.
சூப்பர் சூப்பர்க்கா சூப்பர், ரொம்ப நல்லா பேசுனீங்க. சோ உங்களுக்கு இந்த காதலர் தினம் சார் எங்க சார்பாவும் என் டீம் சார்பாவும் காதலர் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. ஆயிடாதீங்க. கண்டிப்பா ஆக மாட்டேன், நான் கடைசி வரை சிங்கிளா தான் இருக்கேன். லவ் பண்ணிட்டீங்கன்னா யாரும் சப்போர்ட்டுக்கு வர மாட்டாங்க. கல்யாணம்னா வச்சிட்டாமா அப்படின்னு போயிடலாம். Hi, what's your name? Sanika. Anika? Yes. Okay. Jasmine. Yes. மல்லிகை. Maligai. So, really simple. As you guys know that February 14th is coming up. So, we're making a video, like a cluster video. We started off as a pickup line video, but then we're doing it as a cluster video. So basically I'll just will give you a few questions so you can post up your honest answers. So are you single? Yes. Okay, so as you guys are single, so every February 14th will be different, right? Every February 14th will give you a different feeling. So what feeling do you have in this February 14th? Actually, I'm new to Chennai. Okay. So February 14, I thought we'll all be exploring Chennai and we'll just look forward. You? Same for me. Same. So the thing is, as you guys see, you have seen Chennai for a long, like at least for a while. So what is your overview of Chennai? Like, how do you feel, like on a general perspective, how do you see Chennai people giving love? Like, we give a lot of love. Yeah. Yes. So we are from Kerala. So like Chennai is a very nice place. And after like this is my first time coming to Chennai. And after reaching Chennai, like the people are so good. They are very helping. And I don't know Tamil. So like each and every Tamil person I met, they will be like very helping, very caring, very loving. இப்போ வந்து இந்த இதை வந்து ஜாஸ்மின் நம்மளுக்காக வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க இங்கிலீஷ் டு தமிழ். So, You talk. சேச்சி மலையாளியானோ? ஓகே. ஸோ நான் வந்து தமிழ்ல சொல்ல போறேன். இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சென்னை வந்ததுல இருந்து சென்னை பீப்புள்ஸ்லாம் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்களா. அதாவது நம்ம எல்லாருமே அவங்கள ரொம்ப நல்லா பாத்துக்கிறோம். அவரை மாதிரி கிடையாது, என்ன மாதிரி. ஸோ என்ன மாதிரி உள்ள மக்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ எங்க போய் ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டாலுமே அவங்க உடனே வந்து பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு சென்னை ரொம்ப பிடிச்சிருக்கான். ஓகேவா? தமிழ் புரியுது? Yeah, I can understand. Yeah, so let's close up with this question. Okay, so how do you see yourself in a 5-year gap, wherein on February 14th from here, 5 years later, like stereotypical. Yeah, I'll be taking a line. I don't even have a plan, like a French type. You have a plan? No, I don't even have a plan. Oh. Thank you. I don't know, maybe if I find the person, if I find a person for me, then I will be enjoying it. Otherwise, no. Okay, no problem. Really sportive of you guys. Really sportive of you guys. Malligai also very sportive. Her name is Malligai. Say hi to Malligai. Hi, Malligai.